அன்பார்ந்த எனது யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. காலச்சக்கரத்தில் 3 ராசிகள் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப சங்கடத்திற்குள்ளான ராசிகள். அந்த சங்கடத்திற்குள்ளான ராசிகள் அப்படின்னு சொல்லுவது என்னென்ன அப்படின்னா, லக்கணம் எடுத்துக்கிடுது. ரிஷப லக்கணம், கன்னி லக்கணம், மகர லக்கணம். இந்த 3மே வதத்தை அனுபவிக்க பிறந்தவர். உண்மையாகவே வதத்தை அனுபவிக்க பிறந்தவர். அப்போ இவர்களுடைய பிறப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தெய்வம் மனிதனாக பிறந்து அவதாரத்தை எடுத்து கஷ்டப்படுகின்ற மாதிரி தான் இவர்களுடைய வாழ்க்கை தன்மை இருக்கும். இதுதான் உண்மை. இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் பெரும்பாலான ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவங்களை பாருங்கள், போராட்டம். கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவங்களை பாருங்கள், போராட்டம். மகர லக்கணத்தில் போய் பிறந்தவங்களை பாருங்கள், போராட்டம். அப்போ இந்த ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவங்க திருமணம் ஆகின்ற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்காது. திருமணம் ஆகின்ற வரைக்கும் பிரச்சனை இருக்காது. திருமணத்திற்கு பிறகு குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தையால் பிரச்சனை, குழந்தையின்மையால் பிரச்சனை. இதுக்கு தேர்வு கண்டிப்பாக சொல்லுவேன், கடைசியில் சொல்லிடுவேன். குலதெய்வத்தால் பிரச்சனை. அப்போ ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குலதெய்வம் ஒர்க் அவுட்டிங் பவர் சரியாக இவர்களுக்கு வேலை செய்யாது. அதற்கடுத்து குழந்தையின்மை அல்லது குழந்தைகளால் கஷ்டம். பெரும்பாலான ரிஷப லக்கணக்காரர்கள் குழந்தையின்மை அல்லது குழந்தைகளால் கஷ்டப்படுவார்கள். கன்னி லக்கணத்தில் போய் யார் பிறந்தாலும் தகப்பனை விட்டு தள்ளி இருக்கணும். கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவங்க தகப்பனை விட்டு தள்ளி இருக்கணும். அப்போ தகப்பனை விட்டு தள்ளி இருக்கணும் பிறந்தாச்சு அப்படின்னா அது காலத்தோடைய ஒரு பெரிய கொடூரம் என்று சொல்லியிருக்கான். அப்போ கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தகப்பனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விதி இதுதான். அதற்கு அடுத்து என்ன சொல்கிறேன்னா கல்யாணத்திற்கு பிறகு கொஞ்சம் தகப்பனுக்கு தகப்பனால் பிரச்சனைகள் வராது, தகப்பனோடு சேரணும். அப்படி தகப்பனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அந்நியமான அமைப்பில் இருந்தாலும் கருத்தரிப்பு, பெண்ணாக இருந்தால் கருத்தரிப்பு பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். பெண்ணாக இருந்தால் கருத்தரிப்பு பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். அதற்கடுத்து மகரத்தில் மகர லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது. அப்போ பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது என்ன செய்வது? பூர்வீகத்தை விட்டு தள்ளி போயிடும். ஒரு குறிப்பிட்ட காலம் பூர்வீகத்தை விட்டு தள்ளி போயிட்டு, இப்போ யாருமே மேக்சிமம் என்ன சொல்கிறாங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கிறதில்ல. பிறந்த ஊர் ஒன்றாகவும் வாழ்கின்ற ஊர் ஒன்றாகத்தான் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறான்னா, ரிஷபத்தில் பிறந்தவர்கள் குலதெய்வம் தாழ் பிரச்சனை, அந்த கடாட்சங்கள் இருக்காது, லேட்டாகும். கன்னியில் பிறந்தவர்களுக்கு தகப்பன் பிரச்சனை. மகரத்தில் போய் பிறந்தவர்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது. இவர்களுக்கு அந்த தெய்வங்கள் மனித பிறவி எடுத்து கஷ்டப்பட்ட ஒரு அமைப்பு தான் இவங்களுடைய பிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா மனசில் குறித்து வச்சுக்கணும். எனக்கு தெரிந்து என்ன சொன்னான்னா
ஒரு ரிஷப லக்கணம். அந்த ரிஷப லக்கணத்தில் போய் அந்த பிறந்த பையன் இளம் வயதில் தாயை இழக்கிறான். 10 வயதில் தாயை இழக்கிறான். தாயை இழந்த பிறகு தகப்பன் வந்து தாய் இறந்த பிறகு 1 மாதத்துலேயே தகப்பனார் கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுறாரு. பாட்டியோடைய அம்மாவுடன் வளர்ப்பில் வளர்கின்றான். வளர்ந்து அவன் வந்து ஒரு +2 வரைக்கும் கூட தாண்ட முடியல. +2 வரைக்கும் ஏதோ வந்து படிச்சிட்டான். அப்போ அந்த அதே இன்னொரு ரிஷப லக்கணம். அற்புதமான ஒரு நல்ல போஸ்ட்டு, படிப்பு எல்லாம் இருந்தும் திருமண வாழ்க்கை டைவர்ஸ். ஒரு கன்னி லக்கணத்தில் வந்து ரிதுவான ஒரு பெண் 17 வயதில் வந்து 17 வயதில் +2 முடித்தவொடனே தகப்பனை விட்டு படிப்புக்காக பிரிகிறது. படித்து முடித்து வீட்டுக்கு வருது, உடனே வேலைக்கு போயிடுது. வேலை வந்து ஒரு 6 வருஷம் பார்க்குது. தகப்பன் கூட சேர்ந்துருக்கல, தாய் கூட சேர்ந்துருக்கல. அதற்கு பிறகு என்ன சொன்னான்னா கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சு தகப்பனும் மகளுடைய உறவு வந்து என்ன சொன்னான்னா, தகப்பன் வந்து மகள் வீட்டில் வந்து ஒரு 4 நாள் இருந்து சாப்பிடவில்லை. ஆனால் அந்த அம்மா இதை வந்து என்ன சொன்னான்னா பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. இப்போ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சொன்னது இந்த அம்மா பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தான் 17 வயசில் வந்து படிப்புக்கு ட்ரைனிங்காக வெளியே போச்சு. ட்ரைனிங் முடிச்சு வந்துச்சு, வேலை கிடச்சிச்சு. வேலை கிடச்சி ஒரு 6 வருஷம் பார்த்து என்ன சொன்னான்னா அந்நிய ஊரில் தகப்பன் இருக்கிற வீட்டுக்கும் அதுக்கும் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு டிஷன் ஷாப்பிங்கும் ஏதோ மாதத்தில் ஒரு தடவை போகும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. கல்யாணம் முடித்த பிறகு தகப்பன் மகள் உறவு என்ன சொல்கிறான்னா, அந்த நீ என்னை பெற்றாய், நான் உனக்கு மகள் என்று சொல்லக்கூடிய உறவில் தான் இருந்தான். அதனால் என்ன கட்டிய கணவர் கூட சொல்லுவார், என்ன அப்பா அதோட நினைக்கிறது இருக்கட்டும், இப்போ என்ன நான் இங்கே நல்லா தானே இருக்கேன் அப்படின்ட்டு வாழ்க்கையை 35 ஆண்டுகள் ஓட்டிடுச்சு. தகப்பன் இறந்த போது கூட பெரிதாக கண்ணீர் வடிக்கவில்லை. எப்படி கர்மா வேலை செய்திருப்பார். இதான் விதி. அப்பா வந்து என்ன சொன்னான்னா, இந்த கன்னி லக்கணத்தோடைய இயல்பு நிலை அப்படி தான் இருக்கும். தகப்பனுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் ஒரு உறவு நிலைகள் சீராக இருக்காது. அது கடவுள் வச்ச விதி. மகர லக்கணம் பூர்வீகம் அப்படிங்கிறது ஆகாது. பூர்வீகம் என்பது இருக்கக்கூடாது. பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது. பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடாது. அவ்வளோதான். அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், உங்களுடைய கர்மா என்பது நீங்கள் வதத்தை அனுபவிக்க பிறந்தவர். வதம் அப்படின்ட்டு உண்மைதான். அது வந்து மாற்றலாம் முடியாது. ஆனால் ஒரே ஒரு சொல்யூஷன், சித்தர் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். சித்தர் வழிபாடு, நல்ல சித்தர்கள், உங்களுக்கு மனதுக்கு பிடித்த சித்தர்கள், அற்புதமான சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து 18 சித்தர் இருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து என்ன சொன்னான்னா வந்து சித்தாகி இறந்து ஜீவசமாதி அடைந்தவர்கள் இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா மாதம் போய் வியாழக்கிழமை வளர்பிறை வியாழக்கிழமையில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணி வர ஆத்மார்த்தமாக அந்த சித்தருடைய இடத்துல வந்து என்ன சொன்னான்னா உங்களால் முடிஞ்ச என்ன சொன்ன உழவார பணிகளை பண்ணுங்க. அந்த சித்தர் சமாதியில் நடக்கக்கூடிய அன்னதானத்திற்கு உதவி செய்யுங்க. அன்னதானத்தில் பரிமாறப்படுகின்ற உணவை வந்து சாப்பிட்டவங்களுடைய இலையை எடுத்து போடுங்க. அதாவது பிரச்சனையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரிஷபமா பிரச்சனை அப்படின்ட்டான்.
ரிஷபமா பிரச்சனை, கன்னியா பிரச்சனை, மகரமா பிரச்சனைன்ட்டான். அப்போ நமக்கு என்ன சொல்கிறான்னா, இந்த ரூபத்தில் நான் மேற்சொன்ன ரூபத்தில் தான் பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ இதை சீர் செய்து பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் கவனமாக என்ன சொல்கிறான்னா, முதலில் இந்த ராசிக்காரர்கள், இந்த லக்கணக்காரர்கள் மாமிசம் சாப்பிடுவதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். தவிர்த்து விட்டீங்கன்னா 50% கர்மா குறைஞ்சிரும். அதற்கு அடுத்து அந்த கோவில்களுக்கு போய் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேலை செய்ய உங்களுடைய அந்த ஆன்மீகத்தை அங்கே போய் வழிபாடு பண்ண உங்களுடைய கர்மா குறைந்து கண்டிப்பாக சுபிட்சமான நிலைமைகளுக்கு கண்டிப்பாக வருவீங்க. அதனால் ரிஷப லக்கணத்தையும் கன்னி லக்கணத்தையும் மகர லக்கணத்தையும் குறைவாக சொல்லிவிட்டேன்னு வருத்தப்படாதீங்க. நான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறத சொல்கிறேன். கண்ணு முன்னாலே நிறைய பார்த்துருக்கேன். ஒரு சப்கலெக்டராக இருக்கிற ஒரு அம்மாவுக்கு ரிஷப லக்கணம், கல்யாண வாழ்க்கை இல்லை, 45 வயசு ஆகுது. என்ன பண்ணுறது? பார்த்துட்டிங்களா? இதுக்கு மேலே என்ன உதாரணம் வேணும்? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய க்ளோஸ் ரிலேஷன் ரிஷப லக்கணம், வாழ்க்கை சரியில்லை. காரணம் தப்பான ஒரு தண்ணி சொன்னாலும் கேட்கறதில்லை. அப்போ அந்த வாழ்க்கை மைனஸ்ஸு. அப்போ நாம் கண்டிப்பாக என்ன சொன்னேன்னா, இந்த உலகத்தில் இது இப்படித்தான் என்று தெரிஞ்சப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிஷப லக்கணம், கணவர் துர்மரணம், ஒன்றும் பண்ண முடியல. இவர்களெல்லாம் அபலைகளாக என்ன செய்வது என்று தெரியாமலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு யார் ரிஷப லக்கணம், கன்னி லக்கணம், மகர லக்கணத்தில் பிறந்தாலும், ராசியில் பிறந்திருந்தாலும் தயவு செய்து மாமிசம் சாப்பிடுவதை விட்டுவிட்டு சித்தர் வழிபாட்டை உங்கள் ஊரில் இருக்கிறதையோ உங்கள் பக்கத்து ஊரில் இருக்கிறதுலையோ சித்தர் வழிபாடு நீங்கள் பண்ண என்ன சொன்னான்னா உங்களுடைய கர்மா குறைந்து சுபிட்சத்துக்கு வருவீர்கள். இது ஆணித்தரமான உண்மை. கஷ்டம் என்பது ஆணித்தரமான உண்மை, தீர்வு என்பது ஆணித்தரமான உண்மை. பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். கண்டிப்பாக ரிஷப லக்கணம், கன்னி லக்கணம், மகர லக்கணத்திற்கு பிரச்சனை என்பது இருக்கிறது, தீர்வு என்பது இருக்கிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.